நல்ல தகப்பனே, தமக்கு நன்றிப்பா. இயேசுப்பா, எங்களோடு பேசுங்க. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமக்கு முன்பாக பிரியமாய் இருப்பதாக. தேவனே இயேசுவே, நீங்கள் பேசுங்கப்பா. நன்றிப்பா. நாங்கள் கேட்டு அதன்படி வாழ்வதற்கு என் தேவனே இயேசப்பா, நீங்கள் உதவி செய்யும்படி கெஞ்சுகிறோப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள் என்ன அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, நானே வழி, சத்தியம், ஜீவன். இயேசு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே அப்படிங்கிற தலைப்பில் இந்த வார்த்தையை கொடுக்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினால் தேவனை மட்டும் நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையானவர்களே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றார். வழினா என்ன அப்படின்னா, பாதை, நமக்கு நாம் செல்லக்கூடிய பாதை. எப்படி இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், பிறந்த பிறகு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அந்த வாழ்க்கையின் நம்ம செல்லக்கூடிய பாதை, பிரயாணங்கள் அது இயேசுவாகவே இருக்க வேண்டும். அவரே நமக்கு முன்பாக நடந்து போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை மிகுந்த சமாதானம் உள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னுமா சொல்லுது வேதம் எப்படின்னா, பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். பிரபுக்களை கூட நம்பக்கூடாது, இரட்சிக்க திராணி இல்லாத மனிதனை நம்பக்கூடாது. ஆனால் தேவனை மாத்திரம் நம்ம நம்பலாம். சொல்லுவாங்க, வாக்கு நாணயம் என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையவே கிடையாது. அவர் சொன்னால் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்கள் என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்பும் அளவுக்கு அந்த மனிதன் நம்பினாலும், ஆனால் நம்புகின்ற அந்த மனிதன் அதை மறுத்து விடுவான். அந்த நம்பக்கூடிய அளவுக்கு அந்த மனிதன் நடக்க மாட்டான். யாராக இருந்தாலுமே உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை ரொம்ப நம்புவான், ஆனால் அந்த நண்பன் கைவிட்டு விடுவான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்புகிற மனிதர் உன்னை கைவிடலாம், ஆனால் நானோ உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் இயேசுவை அதிகமாக நம்ப வேண்டும். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அவங்க கூட்டணி அமைப்பாங்க. கெட்டவங்களோடு தான் சேருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு குரூப்பாக 5 பையங்க நின்னாங்கன்னா 5 பையங்களுமே ஒழுக்கமற்றவர்களாக தான் இருப்பார்கள். பிள்ளைகள் 4 பிள்ளைகள் கூடி சேர்க்கும்போது சில சமயத்தில் தான் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒன்று சேர்வார்கள். மற்றபடினா எல்லாமே ஆடல் பாடலோடு உள்ள பிள்ளைகளாக தான் சேர்வார்கள். நல்ல பிள்ளைகளாக நல்ல கூட்டணி அமைக்க வேண்டும். 2 பேர் இல்லாமல் ஒரு தீமையான காரியத்தை செய்ய முடியாது. ஓரளவு
தனித்து ஒரு மனிதன் தவறு செய்வது அவ்வளவு அதிகம் இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் 2 பேர், 3 பேர், 5 பேராக, 4 பேராக கூட்டணி அமைத்து செயல்படுகிற அநேக தீய காரியங்கள் உலகத்தில் உண்டு. அதனால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஒரு செய்தி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நாம் போகவே கூடாத சில இடங்கள், அதாவது நான் விரும்புகிறேன், அப்படி நான் இந்த இடத்துக்கு போகவே கூடாது, வேண்டவே வேண்டாம், ஏசப்பா என்னை அந்த இடத்துல நீங்கள் அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில இடங்கள் எனக்கு எப்போவுமே என் மனசில் ஆண்டவருடைய கிருபையினால் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த இடங்களுக்கு நான் போகவே கூடாது என்று நான் நினைத்திருக்கிறேன். அப்படியாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். முதலாவது என்ன அப்படின்னா, ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகவே கூடாது. அந்த அளவுக்கு தேவனை நாம் பற்றி கொண்டு ஜெபிக்க வேண்டும். எனக்கு எப்படி ஆசை இருக்கும் அப்படின்னா, ஆஸ்பத்திரிக்குன்னு போனால் குழந்தை பெற்றெடுப்பதற்காக போகலாம், நம்ம ஒரு செக்கப்புக்காக நம்ம என்ன செய்யலாம், ஆஸ்பத்திரிக்கு போகலாம். மற்றபடி நம்முடைய உறவினர்களுக்கோ நம்முடைய நண்பர்களுக்கோ குழந்தை செல்வம் பெற்றெடுத்திருப்பார்கள், அந்த குழந்தைங்களை பார்ப்பதற்காக நாம் செல்ல வேண்டும். மற்றபடி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகவே கூடாது, அங்கே போய் கால் வைக்கவே கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப நினைப்பேன். அதை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஆண்டவருடைய கிருபையினால் நாம் ஆஸ்பத்திரி வாசல் மிதிக்கவே கூடாது ஆண்டவரே. ஏன்னா ஒரு வியாதி அப்படின்னு வரும்போது ஆஸ்பத்திரியில் கால் வைக்கும்போதே நம்முடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அது அப்படியே ஒரு பயத்தை கொடுக்கும். சின்ன வியாதியாக கூட இருக்கலாம், ரொம்ப வேண்டாம், ஒரு காய்ச்சலாக கூட இருந்தால் கூட மனதுக்குள்ளே அது 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் ஆகியும் அந்த காய்ச்சல் சுகமாகலை அப்படின்னா மனசு என்ன செய்யும், நம்ம கஷ்டப்படும். அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும்போது டாக்டர் முகத்தையே தான் நம்ம பார்ப்போம். என்ன சொல்வாங்க, ஏது சொல்வாங்க, இது என்ன காய்ச்சலாக இருக்கும், எப்படி இருக்குமோ என்றதான அந்த ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளும். அதனால தான் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார். வேதம் சொல்லுகிறத ஏசாயா 53வது அதிகாரத்தில் உங்களுக்கு நான் வாசிக்கேன் பாருங்கள். 53 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய வியாதிகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருடைய ஏசப்பாவுடைய சிலுவையில் அடிபட்ட அந்த தழும்புகளால் நாம் சுகமாக முடியும். நாம் அப்படியாய் விசுவாசிக்க வேண்டும், அதற்காகவே நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இதையும் நீங்கள் ஒரு பாயிண்டாக வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இந்த காலத்தில் எவ்வளவோ பணங்கள் ஒரு மாத்திரை கொடுக்காங்க, கேட்கல அப்படின்னா அதுக்கு பிறகு ஸ்கேன், அப்படி எக்ஸ்ரே, ஸ்கேனு, எம்ஆர்ஐ அப்படி போய்கிட்டே இருக்கும். அதனால் அப்படிலாம் நாங்கள் போகவே கூடாது. ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக ஏற்கனவே நாங்கள் பிறக்கும் முன்னே நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் மெய்யாகவே அப்படின்னு சொல்லியிருக்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால், ஏசப்பாவுடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன ப்ரெஷரு, சுகர், இன்னும் கொலஸ்ட்ரால், இன்னும் தலைவலி, கால்வலி, கைவலி, பல நோய்கள், கேன்சர், இன்னும் டிபி, இந்த மாதிரி பல காச நோய்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். இப்படிப்பட்ட நோய்கள் எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். இப்போ பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்ற ஜெபத்தில் நம்ம பார்க்கிறோம், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த நேரம் நமக்கு பாவ சோதனைகள் வருதுன்னு தெரியல, யார் மூலமாக நமக்கு பாவ சோதனைகள் வருதுன்னு தெரியல. அப்போ இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இந்த சோதனைக்குள் என்னை பிரவேசிக்க பண்ணாதே. நேற்று மதியம் 1:30 மணி இருக்கும். அப்போ நான் பாத்ரூமில் நின்றுக்கிட்டு இருந்தேன், கதவெல்லாம் லாக் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்போ எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே உள்ள ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க, கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. இப்போ எதுக்காக இருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு நானும் வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப போட்டு வேகமாக தட்டுனாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வேணுமா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தாங்க அப்படின்னு சொல்லி கதவை அப்படி தட்டுறாங்க.
எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சோதனையான ஒரு நேரமாக தான் இருந்துச்சு. நம்ம இவ்வளோங்க மஞ்சத்தூள் கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை. அதை கூட மெதுவாக கேட்கலாம். ஏம்மா எனக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். படன்னு கதவை தட்டும்போது நமக்கே என்னது இன்னும் தெரியலையே அப்படின்னு நமக்கே ஹார்ட் பீட் வேகமாக அடிக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு சோதனை அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனைலாம் வரக்கூடாது. அவங்க கேட்கும்போதே ஏம்மா கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம உடனே கையில் எடுத்துக்கிட்டே வந்து கொடுப்போம் அந்த மஞ்சத்தூளை. சும்மா வேகமாக எம்மான்னு அடிக்கும்போது எதோ தெரியல யாரோ அப்படின்ட்டு நம்ம ஓடி வருவோம்ல. அப்போ இது ஒரு சோதனை மாதிரி தானே. அதனால தான் இயேசுவை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே எங்களை பிரவேசிக்க பண்ணாதேயும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அதை நம்ம ஏன் கை கொள்ளக்கூடாது? எதுக்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற சிச்சுவேஷன் எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீங்கள் இதுக்கு பல கமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த கமெண்ட்ஸுக்கு நான் வரல, அந்த என்கொயரிக்கோ அந்த கேள்விக்கோ நான் வரல. நம்ம தேவனிடத்தில் எனக்கு வியாதி எனக்கு அனுமதிக்காதீங்க, என்னுடைய பாவம். நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்க பாருங்கள், எப்படி தேவனுடைய அந்த வல்லமை எப்படி நமக்கு விளங்குகிறது அப்படிங்கிறத. ஏசாயாவில் 33வது அதிகாரத்தில் பாருங்கள், 24 33ல் 24 ஏசாயா. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு இருக்குமா? அப்போ நகரவாசிகள் பட்டணங்களிலே வாழ்கின்றீர்கள் நீங்கள். இப்போ எல்லாமே நகராட்சி மாநகராட்சியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு வியாதியில் இருக்கிறேன் என்று சொல்வது இல்லை. ஏனென்றால் உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா 33:24 வசனம் சொல்லுகின்றது. அப்போ நம்ம ஏன் இந்த வசனத்தை வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது? ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளைகள், நீங்கள் எங்களுடைய பிதா, நமக்குள்ள ஒரு உறவு, இந்த உறவினால் என்னுடைய வியாதி சுகமாக வேண்டும், நீர் எங்களுடைய அக்கிரமத்தை நீர் மன்னித்திருக்கிறீர். ஏன் நகரவாசிகள் வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்வது இல்லை அப்படின்னா, உடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுனால, உடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதுனால அப்படின்னு சொல்லி ஏசாயா 33 அதிகாரம் 24வது வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நம்ம ஏன் இதை விசுவாசிக்க கூடாது? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நீங்கள் அந்த ஆஸ்பத்திரி வாழ்க்கையை எனக்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாதுப்பா, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது ஆண்டவரே. அன்னைக்கு பேதுரு யோவான்னு சொன்னாங்க, எங்களிடத்துல பொண்ணும் இல்லை வெளியும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று அவர்கள் சொன்னபோது அவன் பிறவி சப்பானியாக இருந்தாலும் குதித்து எழுந்து நடந்து தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். இன்றைக்கு எங்களுக்கு ஏன் அந்த நாமத்தினால இப்படி அற்புதங்கள் நடக்கக்கூடாது என்று நம்ம வருந்தி கேட்பதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆஸ்பத்திரியில் எவ்வளவோ நேரம் காத்திருக்கிறோம். நம்ம சில சமயம் இப்படி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பார்க்குறோம், அங்கே ஒருத்தங்க குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அந்த குழந்தைய பார்க்க போகும்போது நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருப்பாங்க, வெயிட்டிங்கில் இருப்பாங்க, டாக்டர்ஸ்காண்டி டோக்கன் போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அங்கே அந்த முகம் சந்தோஷமாகவா இருக்கும், அந்த முகம் கலையாவாக இருக்கும், அது முக பிரகாசமாகவா இருக்கும், இருக்காதுல்ல? அது எப்படி அவங்க துக்கத்தோடு இருப்பாங்க, மனப்பாரத்தோடு இருப்பாங்க, பயத்தோடு இருப்பாங்க. அவ்வளவு நேரம் வெயிட்டிங்கில் இருக்கிற நம்ம ஏன் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை பாடி வேதத்தை வாசித்து நம்ம அவருடைய சமூகத்தில் நம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, இந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா, இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டுமாப்பா, நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே வாக்குத்தத்தம் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்பி ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்மை குணமாக்குவதற்கு அவருக்கு சக்தி இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே வல்லமை இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவதற்காக தான் இயேசு அவ்வளோ பாடுகளை பட்டார் என்று பார்க்கின்றோம். அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கு நான் முதல் பாயிண்டாக ஆஸ்பத்திரி வாசல் நம்ம மிதிக்காதபடிக்கு தேவன் நமக்கு இந்த உலகத்தில் நம்ம இருக்க வரைக்கும் நல்ல ஒரு பரிபூர்ண சுகமும் பலனும் தீர்க்காயசையும் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தாக்கில் நான் உங்களுக்கு என்ன குறிப்பு எடுத்துக்கேன் அப்படின்னா, காவல்துறை, போலீஸ், காவல்துறை, அங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. காவல்துறைக்கு யார் போவா அப்படின்னா, ரோமர் 13வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. ரோமர் 13வது அதிகாரம் 3வது வசனம், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள், ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும்.
அப்போ அதிகாரிகள் தேவனால் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 1வது வசனத்தில் ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். அதனால தான் 3வது வசனத்தில் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துட்கிரியைகளுக்கு பயங்கரமாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு போலீஸ் அவர் கையில் கன்று வச்சுருப்பார், பெரிய கன்று வச்சுருப்பார். இல்லைன்னா வண்டியில் போகும்போது பார்க்குறோம் பெரிய நீளமான கம்பு வச்சுருப்பாங்க. அந்த குற்றவாளியை அடிப்பதற்காக அந்த கண்ணை தூக்கி காட்டுவாங்க. எதுக்கு? உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுவதற்காக. அப்போ துர்க்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு தான் அந்த அதிகாரிகள், காவல்துறை இருக்கின்றது. அதனால் சொல்கிறாரு, நீ நன்மை செய்ய அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு ரோமர் 13:3 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் அருமையானவர்களே, எந்த காரணம் கொண்டும் எங்களுடைய குடும்பத்திலேயோ நாங்களோ எங்களுடைய சந்ததியோ நாங்கள் காவல்துறைக்கு போகவே கூடாது என்று நாம் தேவ சமூகத்திலே அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எங்களுடைய குடும்பங்களில் எந்த காரணம் கொண்டு எதற்காகவும் நாங்கள் காவல்துறையை அணுகவே கூடாதுப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படியாய் நம்ம வேதம் வாசித்து தேவனுக்காக அவருடைய சமூகத்தில் நம்ம பாடல் பாடி துதிக்கும் போது தேவன் நமக்கு காவல்துறையை அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் எந்த காரணம் கொண்டு நம்ம நிற்கவே கூடாது. வேதம் சொல்லுது, ஏசப்பா அன்னா, பிலாத்து, கைபாஸ் இவங்க 3 பேர்கிட்டையும் 6 முறை நியாயம் விசாரிக்கப்பட்டார். எதுக்காக? நம்ம அங்கே வந்துடக்கூடாது, நீதிமன்றத்துக்கு என்னுடைய பிள்ளைங்க வந்துடக்கூடாது, நான் உருவாக்கின என்னுடைய ஜனங்கள் இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படக்கூடாது என்று தான் ஏசப்பா நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீதிமன்ற தலைவர்களிடம் 6 முறை விசாரிக்கப்பட்டார். ஒவ்வொருத்தரையும் 2 நேரம் அங்கேயும் இங்கேயுமாக ஏசப்பாவை இழுத்து அடித்து கொண்டு அவர்கள் விசாரித்தார்கள். விசாரித்து கடைசியில் ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். எதுக்கு அப்படின்னா, நீ அங்கே வர வேண்டாம், நீதிமன்றத்தில் நீ விசாரணைக்கு நிற்க வேண்டாம், நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை உண்டாக்கி உருவாக்கியிருக்கேன், உனக்காக நான் ஜீவனையை கொடுத்துருக்கிறேன், நீ அந்த காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ நீ வரவே கூடாது என்று ஏசப்பா தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, அதனால தான் இன்றைக்கி இந்த காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். எதுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது, ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகவே கூடாது என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அன்றாடி ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல பலத்தை கொடுங்கப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா, எந்த சாத்தானும் எங்கள் வாழ்க்கையிலே குறுக்க விளையாடாதபடிக்கு ராஜா நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எந்த ஒரு வியாதியும், சின்ன வியாதி கூட எங்களை அணுகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மோசேயிட சொல்கிறார், அவருடைய பார்வை இருள் அடையவில்லை, செவி மந்தமாகவில்லை, அப்படியான ஒரு பலன். காலேபு சொல்கிறார், 85 வயசு ஆனாலும் 45 வயதில் உள்ள பலன் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை நீங்கள் தாங்க ஆண்டவரை என்று நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரை எங்களுக்கு பரிபூர்ண சுகமும் தாங்க ஆண்டவரை கேட்க வேண்டும். எல்லாருக்கும் தான் சுகர் இருக்குது, எனக்கு இருந்தால் என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும், நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்குது, எனக்கு இருந்தால் என்ன சொல்லக்கூடாது. எனக்கு இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் யாருக்குமே இந்த மாதிரி வியாதிகள் இருக்கவே கூடாது என்று நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது ஏசப்பா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். நீதிமன்றம் நமக்கு இல்லை, வேதம் சொல்லுகிறது துர்க்கிரியைகள் செய்தவர்களுக்கு தான். அப்போ துர்க்கிரியைகளை செய்யாமல் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு நமக்காக பரிகாரியாக ஆனதினால் நாம் இயேசப்போடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்ம நீதிமன்றம் மிதிக்காமல் நம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம்தான் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது. காவல்துறையிலே நமக்கு அவர்கள் ஆதரவு தரமாட்டார்கள், நீதிமன்றத்திலே நமக்கு ஆதரவு தரமாட்டார்கள். நமக்கு ஆதரவு தரக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயம்தான், இந்த வேத வசனம்தான். இந்த வசனம் உங்களை காப்பாற்றும். இந்த வசனம் நம்மை
தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து செல்லும். நீதிமான் பனையை போல செழிக்க வைக்கிறதுக்கு இந்த வேதம் நமக்கு உதவி செய்யும். இதற்கு நம்முடைய கிடைக்கக்கூடிய நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ராஜா சொல்லுகிறார், எப்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ராஜாவுக்கு வேலை இல்லையா? அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும் ஒரு ராஜாவுக்கு. ஆனால் அந்த ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்று ராஜா சொல்லுகிறார். ஏன் இன்றைக்கி நம்ம அதை ஏன் செய்யக்கூடாது? ஒவ்வொரு சின்ன கஷ்டத்துக்கும் நமக்கு பரிகாரம் தரக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயம். அதுதான் பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. தேவன் அதை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். தேவ ஆலயத்துக்கு செல்வதை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். செல்லுகிறவர்களை குறை சொல்லாதிருங்கள். நாம் அதிகமாக தேவனுடைய ஆலயத்தை நாட வேண்டும். அப்பொழுது நமக்கு கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நீதிமன்றத்தில் போய் நீதி கேட்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது தேவன் நமக்கு நீதி செய்வார். நம்ம நீதிமன்றத்துக்கு போகாமல், காவல்துறைக்கு போகாமல், ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல், இயேசுவே நமக்கு எல்லாம் செய்யும்படிக்கு அவர் இரு கரம் நீட்டி நம்மை அழைக்கின்றார். வா மகனே, வா மகளே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வேறு யாருமே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிள்ளைகள் பெற்றோரை வயதான பிறகு ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லையே, இல்லையே. பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன உடனே அவர்கள் பெற்றோரை, வயது முதிர்ந்தவர்களை அற்பமாக நினைக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அவர்களை மதிக்கிறதே கிடையாது, வரவேற்பு கிடையாது, எந்த ஒரு மரியாதை இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் இயேசுவா அப்படி இல்லை. நீங்கள் 100 வயசானாலும் ஆண்டவருக்கு நம்ம குழந்தைங்க தான். நம்ம தாயின் கருவியில் தேவன் நம்ம எப்படி கண்டாரோ அப்படியே நம்ம 100 வயது ஆனாலும் அவர் நம்மளை பாலகனாக தான் பார்ப்பார், குழந்தையாகத்தான் பார்ப்பார். அந்த நல்ல ஆண்டவர், அந்த நல்ல இயேசுவை இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். உங்களை அவர் எப்படி பார்க்கின்றார்? ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு முடியலாம் நரைச்சிட்டுன்னு உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா? உங்களுக்கு வயசாயிட்டுன்னு உங்களை மோசமாக நினைக்காங்களா? ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஏசப்பா பார்வையில் ஏசப்பாவுக்கு நான் பாலகனாக இருக்கின்றேன், ஏசப்பாவுக்கு நான் குட்டி பிள்ளையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். அது நிமித்தம் நீங்கள் கலங்க வேண்டாம். ஏனென்றால் ஏசப்பா ஆதரவாக இருக்கின்றார். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை காத்து நம்மை தப்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் நமக்கு இருக்கின்றார். அருமையானவர்களே, நம்ம அடுத்து நம்ம எங்கே போகக்கூடாது அப்படின்னா ஜெயிலுக்கு போகக்கூடாது. நான் ஆஸ்பத்திரியை சொல்லியிருக்கின்றேன், காவல்துறையை சொல்லியிருக்கின்றேன், நீதிமன்றத்தை சொல்லியிருக்கின்றேன். 4வதாக ஜெயிலுக்கு எந்த காரணம் கொண்டும் நம்முடைய குடும்பத்தில் யாருமே ஜெயில் வாழ்க்கைக்கு போகவே கூடாது. நான் வெளிநாட்டில் ஒரு ஜெயில் அறை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நேரில் ஒருத்தங்கிட்ட நான் கேட்டேன். அதை நான் சொல்கிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜெயிலில் அந்த அறையை பற்றி சொல்கிறேன். 4 அல்லது 4.5 அடி உள்ள அறை. அந்த அறையில் 3 அடி கொண்ட ஒரு சிமெண்ட் பிளேட்டு, மேலே இருந்து ஒவ்வொரு சொட்டு அது கேப் இருக்கும் போல மேலே, அந்த கேப் இருக்கிறதுல மேலே இருந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணீர் அந்த அறையிலே விழுந்து கொண்டே இருக்குமா. எப்படி ஒரு கஷ்டம், நிற்கவும் முடியாது. ஏனென்றால் மனிதன் எப்படி 5 அடிக்கு மேலே, அப்போ இது 4 அடி உயரம், 3 அடி அகலத்துக்குள்ளே நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, அந்த 3 அடி சிமெண்ட் பிளேட்டில் படுக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட நிற்கவும் முடியாது, தண்ணீர் எப்பவும் விழுந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஜெயில் அங்கே இருந்தது என்று அந்த சகோதரன் சொன்னார்கள். எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அதில் ஒரு மனிதனை கொண்டு தனிமையாக போடும்போது அவன் செய்த தண்டனைக்கு மேல், அவன் செய்த பாவத்துக்கு மேலான ஒரு தண்டனையை அவன் அங்கே இருந்து அனுபவிப்பான். எவ்வளோ ஒரு கஷ்டம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இப்படிப்பட்ட தேசத்தில் உள்ள மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெயில் வாழ்க்கையை இங்கே யாருக்குமே அனுமதிக்கக்கூடாதுப்பா. அதனால தானப்பா நீங்கள் சிலுவையில் தொங்குனீங்க. சிலுவை தரிசனம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். அருமையானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு ப்ரேயர்லையும் நம்ம சிலுவை காட்சியை தியானிக்க வேண்டும். அந்த பூங்காவனத்தில் ஏசப்பா எப்படி கல்வாரி ரத்தம் அதை நினைத்து அவர் கண்ணீர் விட்டு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஏசப்பா கதறி அழுத காட்சியை மறக்கக்கூடாது. அவர் பெருமூச்சு விட்டு அழுதார், அவர் இரத்தம் சிந்தினார், வியர்வை எல்லாம் இரத்தமாக வெளிவந்தன, பெருந்துளியாகி தரையிலே விழுந்தன. அவர் மிகவும் சத்தமிட்டு அழுதார்.
சத்தமிட்டு அழுதார், பிள்ளையை காப்பாற்றுங்க, என் பிள்ளை வீட்டில் சமாதானம் இல்லை, இந்த சாத்தான் என் குடும்பத்தில், என் பிள்ளைங்க குடும்பத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கான், நீர் அவனை அதமாக்கி போட வேண்டும், என் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, குடி போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், விபசாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், செய்வனை செய்கிறார்கள், பில்லி சூனியம் செய்கிறார்கள், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டும், சாத்தான் கொள்ளை கொண்டு போகக்கூடாது என்று ஏசப்பா அன்னைக்கு நமக்காக அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி அழுதார். அதனால் அருமையானவர்களே, இந்த ஜெயில் வாழ்க்கை யாருக்குமே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஜெயில் வாழ்க்கையில் இருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 4 காரியங்களும், முதலாவது ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் எங்களை அனுமதிக்கவே கூடாது என்று கேட்க வேண்டும். அடுத்து காவல்துறை, எந்த சூழ்நிலையிலையும் காவல்துறைக்கு நாங்கள் போகவே கூடாது என்று. 3வதாக நீதிமன்றத்துக்கு எந்த காரணம் கொண்டு நாங்கள் அனுமதிக்கப்படவே கூடாது. 4வதாக ஜெயில் வாழ்க்கை வேண்டாம். இயேசுவே, நீர் எங்களுக்காக இவ்வளோ பாடுகளை பட்டதுனால நாங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமான்களின் பட்டியலில், இந்த விசுவாச பட்டியலில், இந்த விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணிட வேண்டும் என்று தேவ சமூகத்திலே எவ்வளவாய் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவாய் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நோயற்ற வாழ்க்கை தருவார். பழமொழி சொல்வாங்க, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். நோயே வரக்கூடாது, நோய் வரவே கூடாது. நாங்கள் பாவம் செய்தாலும் தேவனே, பாவங்களை மன்னித்து இந்த நோயில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். வேதத்துக்கு நம்ம நேரம் எடுக்க வேண்டும், ஜெபிக்க நேரம் எடுக்க வேண்டும். ஆலயத்தில் சென்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். நீ ஓடிவா என்று கேட்கின்றார். இயேசு அழைக்கின்றார், என்னிடத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பேன், உன்னுடைய எல்லா கவலையும் மாற்றுவேன், உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிர்விசாரமான வாழ்க்கை வேண்டாம் அருமையானவர்களே. கிறிஸ்துவுக்காக வாழ துடிக்க வேண்டும், தேவ ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். எப்பொழுதும் அவரையே நம்ம நம்ப வேண்டும், அவரையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். உதவி ஒரு கண்மலை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். பயமுள்ள வாழ்க்கை அல்ல, ஆனந்தமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஏசப்பா சிலுவையிலே தொங்கினார். எதற்காக? நாம் வாழ நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் நீதிமான்களாக பனையை போல செழித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் உண்மையிலே ஒரு பிரியமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். பாவம் செய்யவே கூடாதுப்பா, பாவம் செய்யக்கூடாது, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நாங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும், மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், குடும்ப உறவுகளை காத்து கொள்ள வேண்டும், குடும்ப உறவுகளை விட்டுவிடவே கூடாது. எந்த காரணம் கொண்டும் குடும்ப உறவை காத்துக்கொள்ள என் தேவாதி தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. எங்கள் நீர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.